ஹாய் ஆல்! ஃபைனலா நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா எனக்கு கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் இது. நெறைய வந்து எனக்கு மெசேஜ் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ நானு ஸ்டார்ட் பண்ண டைம்ல எனக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. பட் ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு வந்திருந்துச்சு. நீங்க கேட்ட நெறைய கொஷின்ஸ்க்கு இந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுல நெறைய கொஷின் ஏகப்பட்ட பேர் கேட்டது வந்து கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? சர்டிஃபிகேட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ வாங்குவீங்க? கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்றது? எவ்வளோ நாள் கோர்ஸ் இது? ஃபர்ஸ்ட்டு பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? டேட் எப்போ? இது இது எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து தெளிவா கிடைச்சிரும். ஸோ இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஓகே. அ நான் வந்து கிளாஸ் வந்து 2 டைப்பா வந்து என்னோட கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி, ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த, நான் வந்து உங்களுக்கு என்னவா இருந்தாலும் அத வந்து நான் ஃப்ரீயா சொல்லிக் குடுக்கலாம். அது வந்து என்னோட தனிப்பட்ட விருப்பம். அது வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயா சொல்லி தரலாம். ஆனா சர்டிஃபிகேட்டும், உங்களுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ற அந்த டைமும் கண்டிப்பா வந்து என்னால ஃப்ரீயா தர முடியாது. ஸோ யாருமே தரமாட்டாங்க. அது வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் எதுக்காக உங்களுக்கு வேணும் அப்டின்னா, அப்பதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே நம்ம வந்து இங்க ப்ராப்பரா ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி நம்ம முடிச்சிருக்கோம். அப்டின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். நாளைக்கு ஒரு கிளையண்ட் அட்டெண்ட் பண்ணும்போது தைரியமா அட்டெண்ட் பண்ணுவீங்க. நீங்க எங்க முடிச்சிருக்கீங்க அப்டின்னு நாளைக்கு கேட்கும்போது, நான் இந்த இடத்துல ப்ராப்பரா இவ்ளோ அமௌண்ட் பே பண்ணி நான் வந்து படிச்சேன். இல்ல இந்த இடத்துல நான் வந்து முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்குனேன். ஸோ என்னவோ நீங்க எப்படி பண்ணீங்களோ அது வந்து உண்மைய சொல்ல போறீங்க. அப்படி சொல்லும்போது பரவாயில்லப்பா இவங்க படிச்சுட்டு தான் பண்றாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்குள்ளேயும் வரும். கஸ்டமருமே வந்து ஒரு நம்பிக்கையா வந்து உங்கள்ட்ட ஆர்டர் குடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த சர்டிஃபிகேட்ட தவிர, இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண போறது கிடையாது. நீங்க தான் வந்து ஒர்க் பண்ணணும். உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்‌க்காக உங்கள ஃபர்ஸ்ட்டு நீங்க நம்பணும். ஓகே நம்ம வந்து சூப்பரா வந்து மெஹந்தி போடுறோம். நம்ம ப்ராப்பரா ஒரு கிளாஸ்ல கத்துக்கிட்டு கோர்ஸ் முடிச்சிருக்கோம். அதுக்கான சர்டிஃபிகேட் நம்மகிட்ட இருக்கு அப்டின்னும்போது அத பார்க்கும்போது, உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த சர்டிஃபிகேட். ஸோ வாங்க இப்போ நான் வந்து என்னென்ன டைப்ல எப்படி வந்து இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும், சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் அப்டின்றத வந்து டீட்டெயிலா வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இந்த கிளாஸ் எப்படி உங்களுக்கு வரும் அப்டின்னா, யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. 1 மந்த் கோர்ஸ் தான். 1 மந்த் மெஹந்தி கோர்ஸ். அதுல நீங்க ப்ராப்பரா சூப்பரா கத்துக்கிட்டு, உங்களோட மெஹந்திய வந்து வேற லெவல்ல நீங்க டெவலப் பண்ணி, உங்களோட மெஹந்தி கரியர நீங்க வந்து சூப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ, இப்போ நான் வந்து 2 டைப் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ல. அதுல ஃபர்ஸ்ட்டு டைப் பார்த்தீங்க அப்படின்னா, YouTubeல வர கிளாஸ். YouTubeல நான் இப்ப டே 1, டே 2 அப்படி கிளாஸ் போட்டுட்டுருக்கேன்ல. அத வந்து நீங்க வந்து 1 மந்த்துக்கு வீட்லயே நல்லா பா வீடியோஸ பார்த்து, வீட்லயே வந்து என்ன பண்ணணும், போட்டு பிராக்டிஸ் பண்ணணும். இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு, ஃபைனலா வந்து என்னோட நம்பருக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து கீழ குடுத்துருவேன். ஸோ, அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். மேம் இந்த மாரி நான் கிளாஸ் வந்து முடிச்சுட்டேன். எனக்கு வந்து சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட கேட்பேன். அந்த சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்க கிளாஸ் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுக்கான ஆதாரம் எனக்கு தேவைப்படும். ஆதாரம் என்னது? நீங்க ரெடி பண்ண அந்த ஃபைலு. ஃபைல வந்து அழகா ரெடி பண்ணி எனக்கு என்ன பண்ணணும், நீங்க உங்க விருப்பம். அது வந்து கொரியராவும் அனுப்பலாம். இல்ல வீடியோ எடுத்தும் அனுப்பலாம். அதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, உங்களுக்கு வந்து நான் கரெக்ஷன் சொல்லுவேன். அந்த கரெக்ஷன் வந்து நீங்க சரி பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எக்ஸாம் வப்பேன். எக்ஸாம் அப்டின்னா பயப்பட வேண்டாம். இதுவரைக்கும் நான் என்னலாம் சொல்லிக் குடுத்தேனோ, அது எல்லாத்தையும் ஃபுல் ஹேண்ட்ல நீங்க ஒர்க் பண்ணி காமிக்கணும். அந்த எக்ஸாம்க்கான கொஸ்டின் பேப்பர நான் தான் உங்களுக்கு தருவேன். ஸோ கொஸ்டின் பேப்பர்னா என்ன? அந்த ஃபுல் ஹேண்ட் எப்படி ஒர்க் பண்ணணும்? எந்த மாதிரி இருக்கணும்? அப்படின்ற டிசைன உங்களுக்கு நான் தான் வந்து சூஸ் பண்ணுவேன். இத நீங்க ஒர்க் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா, ஃபைனலா வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சர்டிஃபிகேட் குடுப்பேன். ஸோ இதுதான் வந்து நீங்க YouTube பார்த்து கிளாஸ் கத்துக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான ப்ராசஸ் வந்து இதுதான். இந்த YouTube பார்த்து கிளாஸ் கத்துக்கிறதுக்கு சர்டிஃபிகேட் ஃபீஸ் மட்டும் தான். சரிங்களா? சர்டிஃபிகேட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நான் வந்து இந்த வீடியோல வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து YouTubeல பார்த்து நீங்க கிளாஸ் கத்துக்கிறீங்கன்னா, அதுக்கு சர்டிஃபிகேட் ஃபீஸ் எவ்வளோ அப்டின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன். உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொரியர் மூலமா நான் உங்களோட வீட்டுக்கே வந்து சென்ட் பண்ணிருவேன்.
நீங்க வந்து என்னோட கிளாஸ்ல வந்து 1 மந்த் மெஹந்தி கிளாஸ்ல கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வந்து உங்களோட பேர் போட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து கொரியர் பண்ணிருவேன். உங்களோட வீட்டுக்கே வந்துரும். ஸோ உங்களுக்கு வந்து நார்மலா சர்டிஃபிகேட் மட்டும் தான் வரும். சரிங்களா? யூடியூப் பார்த்து பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட் மட்டும் உங்களோட பேர் போட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்து கொரியர் பண்ணி விட்டுருவேன். இப்போ உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுதான் வந்து யூடியூப் பார்த்து நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கான ப்ரொசீஜர். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்ப செகண்ட் பார்த்தீங்க அப்டின்னா, வாட்ஸ்அப் குரூப் தான். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் வந்து கண்டிப்பா வந்து லக்கி சார்ம் அதிர்ஷ்டசாலி அப்டின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் வாட்ஸ்அப் குரூப்ல நெறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்க முடியும், லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் நெறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். ப்ராப்பரா நீங்க வந்து ஒரு தப்பு இல்லாம ஒரு கிளாஸ வந்து நீங்க கவனிக்கணும். உங்களுக்கு இருக்க தப்ப வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு, அடுத்த கிளாஸ் போகணும் அப்டின்னா, கண்டிப்பா வந்து கரெக்ஷன் சொல்றதுக்கு ஒரு ஆள் உங்களுக்கு வேணும். அப்பதான் வந்து நீங்க அந்த தப்பு என்ன, சரி என்ன அப்டின்றத ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுட்டு, அடுத்தடுத்த கிளாஸ் வந்து உங்களால ஈஸியா போட முடியும். ஸோ, இப்ப இந்த வாட்ஸ்அப் குரூப்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்டின்றத நான் சொல்லிடுறேன். பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே ஃப்ரேம் போட்ட சர்டிஃபிகேட் இருக்கு. ஸோ நல்லா கவனிங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ற எல்லா ஸ்டூடண்ட்டுக்குமே ஃப்ரேம் போட்ட சர்டிஃபிகேட் கிடைச்சிரும். அண்ட் பெஸ்ட்டா ஒர்க் பண்ற 3 டூ 5 மெம்பர்ஸ். ஸோ 3ஆ 5ஆ அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நான் உங்களுக்கு வாய்ஸ் போடுறேன். பட் 3 ஸ்டூடண்ட்லேருந்து 5 ஸ்டூடண்ட் வந்து கன்ஃபார்ம். ஓகேவா? இவங்கள்ல வந்து யார் பெஸ்ட்டா ஒர்க் பண்றாங்களோ, ஸோ எல்லாருமே வந்து பெஸ்ட்டா தான் குடுப்பீங்க. ஒரு ஸ்டெப் மேல எல்லாத்த விடவும் ஒரு ஸ்டெப் மேல எக்ஸ்ட்ராவா அவங்க பெஸ்ட்டா குடுத்துருக்காங்கல்ல. அப்படி இருக்க 3 ஸ்டூடண்ட்டுக்கோ, இல்ல 5 ஸ்டூடண்ட்டுக்கோ ஃப்ரேம் போட்ட சர்டிஃபிகேட்டும் இருக்கு. அண்ட் அவங்களுக்காக மெடலும் நான் வந்து பிரசன்ட் பண்ண போறேன். இத விட ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் என்ன அப்டின்னா, யாரு ரொம்ப 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 பெஸ்ட்டா எஃபோர்ட் போட்டு, அவங்களோட மெஹந்திய சூப்பரா வந்து மெஹந்தி டிசைன போடுறாங்களோ, கிளாஸ் சூப்பரா வந்து கவனிச்சு ஒர்க் பண்றாங்களோ, அப்படி பெஸ்ட்டா ஒர்க் பண்ற ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு மட்டும் ட்ராஃபி கிடைக்கும். அண்ட் ஃப்ரேம் போட்ட சர்டிஃபிகேட், மெடல் இது 3மே வந்து அவங்களுக்கு வந்து நான் குடுத்துருவேன். ஸோ அந்த அதிர்ஷ்டசாலி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்களா கூட இருக்கலாம். சீக்கிரமா என்ன பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லா கேட்டு முடிச்சுட்டு, உங்களோட சீட்ஸ புக் பண்ணிக்கோங்க. இத விட பெஸ்ட்டான ஆஃபர் என்ன அப்டின்னா, வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்டுக்கு மட்டும், அதாவது ஃபர்ஸ்ட் பேட்ச்சுக்கு மட்டும் தான் இந்த ஆஃபரு. நல்லா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ற ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடண்ட்டுக்கு மட்டும் பிரைஸ்ல வந்து நான் வந்து டிஸ்கவுண்ட் வந்து குடுப்பேன். இந்த குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கான பிரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னாலும், நீங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் இந்த வீடியோஸ்ல வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்டின்னா, நான் வந்து உங்களுக்கு பிரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகே மேம். இதெல்லாம் வந்து இந்த சர்டிஃபிகேட்டு, மெடலு, ட்ராஃபி இவ்ளோ தான் பெனிஃபிட்டா? வேற எதுவுமே பெனிஃபிட் இல்லையா? அப்டின்னு கேட்டா, அதுதான் கிடையாது. உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்டின்றதையும் நான் சொல்றேன். ஸோ, இதுவும் உங்களுக்கு பெனிஃபிட் தான். உங்களுக்கு இன்னும் நெறைய நெறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்டுக்கு வந்து இருக்கு. ஸோ, ஃபர்ஸ்ட்டு என்ன அப்டின்னா, நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்க அப்டின்னா, உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். மெஹந்தி டிசைன பத்தின ஆல் டவுட்ஸுமே வந்து கிளியரா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், என்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். என்கிட்ட டைரக்ட்டா நீங்க மெசேஜ் பண்ணி, வாய்ஸ் மெசேஜ் போட்டு உங்களோட டவுட்ஸ வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து நெறைய ஸ்டூடண்ட் வந்து ஒர்க் பண்ணி அவங்களோட ஒர்க்க வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அதுல உங்களுக்கு வந்து நெறைய டவுட்ஸ் வந்து இருந்திருக்கும்ல. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் கேட்கணும்ப்பா கிளாஸ்ல. இந்த டவுட்ஸ் கேட்கணும்னு நெனச்சுட்டு உள்ள வந்திருப்பீங்க. பட் நெறைய விஷயங்கள பார்த்ததும் அந்த டவுட் உங்களுக்கு மறந்திருக்கும். ஆனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குரூப்ல அந்த டவுட்லாம் கேட்கும்போது, "ஆமா இந்த டவுட் எனக்கும் இருந்துச்சு. இப்போ எனக்கு இந்த டவுட் கிளியர் ஆயிருச்சு." அப்படின்னு உங்களுக்கு நெறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்கறதால, அதுல நெறைய டவுட் உங்களுக்கும் இருந்திருக்கும். அது எல்லாமே கிளியர் ஆகும்.
ஓகேங்களா? அண்ட் நெறைய பேர் வந்து மெஹந்தி போட்டு அவங்களோட ஒர்க்க வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு நெறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா, எல்லாரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் வந்து இருக்கும். அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அவங்கவங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி ஒர்க் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்படி கூட மெஹந்தி போடலாமா? மெஹந்தி டிசைனு. இந்த மாரி கூட கிரியேட் பண்ணி போடலாமா? அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இத வச்சு நீங்க இன்னும் நெறைய டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அண்ட் உங்களோட கிளையன்ட்ட இது மூலமா நீங்க சூப்பரா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அண்ட் அடுத்த பெனிஃபிட்ஸ் நான் வந்து உங்களுக்கு டெய்லி ஹோம் ஒர்க் குடுப்பேன். ஹோம் ஒர்க் குடுத்துட்டு, நீங்க வந்து போஸ்ட் பண்ணுவீங்க ஒர்க்க முடிச்சுட்டு. போஸ்ட் பண்ணும்போது, அந்த கிளாஸ்ல நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு நான் வந்து ரீடூ குடுப்பேன். ஸோ, நீங்க அந்த தப்ப கரெக்ஷன் பண்ணிட்டு, அடுத்த கிளாஸ் போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஆனா, YouTube பார்த்து நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்டின்னா, கரெக்ஷன் வந்து அப்பப்பவே உங்களால திருத்திக்க முடியாது. பட் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்டின்னா, கரெக்ஷன்ஸ்லாம் அப்பப்பவே உங்களுக்கு நான் சொல்லிருவேன். ஒரு கிளாஸ் நீங்க பார்க்குறீங்கன்னா, அந்த கிளாஸ்ல 100% தெளிவானதுக்கு அப்புறமா நீங்க அடுத்த கிளாஸ் போவீங்க. கண்டிப்பா வந்து அதுக்கான கிளாரிட்டி வந்து வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பெஸ்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டா ஆகணும் அப்டின்னா, என்ன பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறீங்க? ஸோ என்ன நெனைச்சாலும் கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்ன பண்ணணும் அப்டின்னு நான் நெனைக்கிறேன்னா, நீங்க மெஹந்தி ஆர்டிஸ்ட்ல மட்டும் கிடையாது, மெஹந்தில மட்டும் கிடையாது. நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க, இல்ல ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க, இல்ல ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கிறீங்க அப்டின்னா, உங்களோட தப்ப வந்து கரெக்ஷன் பண்ணி சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க அப்டின்னா, அந்த கோர்ஸ்ல நீங்க வந்து சூப்பரா வந்து ட்ரெயின் ஆகலாம். இது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்னு நெனைக்கிறேன். நம்ம ஸ்கூல்ல இருந்தே அப்படிதானே. டீச்சர் அப்படின்னு ஒருத்தவங்க இல்லன்னா, நம்ப வந்து இந்நேரம் நல்லா படிச்சிருக்க முடியாது. ஏன்னா, அவங்க வந்து தப்ப வந்து கரெக்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கு தான் அந்த எக்ஸாமு, டெஸ்ட் இது எல்லாமே வைக்கிறாங்க. ஸோ, அந்த மாதிரி நம்மளோட தப்ப கரெக்ஷன் பண்ணி சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா, நம்மளால எல்லாத்துலயுமே வந்து ஜெயிக்க முடியும். மெஹந்தி டிசைன்ல மட்டும் கிடையாது, நம்மளோட வாழ்க்கையிலயே நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ, இது உண்மைன்னு நெனச்சீங்கன்னா, கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இத விட முக்கியமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னன்னா, YouTubeல வந்து நெறைய விஷயங்கள வந்து ஓப்பனா வந்து ஷேர் பண்ண முடியாது. பிகாஸ் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும். YouTubeல நான் என்னலாம் ஷேர் பண்ணலையோ, அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் WhatsAppல அந்தந்த கிளாஸ் வரும்போது, நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். இந்த விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா வந்து WhatsApp குரூப்ல தான் நீங்க ஜாயின் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயமும் நான் முக்கியமா சொல்லிடுறேன். உண்மையாவே கிளாஸ் கத்துக்கணும் அப்டின்ற மைண்ட் செட்ல உள்ள வாங்க. நீங்க வந்து சூப்பரா மெஹந்தி கத்துப்பீங்க. இந்த கிளாஸ்க்குள்ள என்னதான் நடக்குது? நம்ம அமௌண்ட் போனாலும் பரவால்ல. இந்த கிளாஸ்க்குள்ள என்னதான் நடக்குது? அப்டின்ற மைண்ட் செட்ல தயவு செஞ்சு யாருமே உள்ள வராதீங்க. ஏன்னா, அது உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. எனக்கும் டைம் வேஸ்ட்டு. என்னோட டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவால்ல. நான் வந்து 4 பேருக்கு வந்து ட்ரெயின் அப் பண்ணியிருக்கேன் அப்டின்ற சந்தோஷத்துல இருப்பேன். ஆனா, உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆச்சு அப்டின்னா, அது கண்டிப்பா ஃப்யூச்சர்ல வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அந்த 1 மந்த்ல நீங்க வேற ஏதாவது நெறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ, இந்த குரூப்ல என்னதான் நடக்குது அப்டின்ற மைண்ட் செட்ல நீங்க உள்ள வந்து, நீங்களும் சரியா மெஹந்தி கத்துக்காம, குரூப்ல என்ன நடக்குது, என்ன நடக்குது அப்டின்ற அந்த அப்டேட் தெரிஞ்சுட்டு போகணும் அப்டின்றதுக்காக, தயவு செஞ்சு உள்ள வராதீங்க. வேற என்ன பெனிஃபிட் அப்டின்னா, வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி அவங்களோட பெஸ்ட்ட குடுக்குற 3லருந்து 5 ஸ்டூடண்ட்டுக்கு. ஸோ அது வந்து நீங்க ஒர்க் பண்றத பொறுத்து தான் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். 3லருந்து 5 ஸ்டூடண்ட். என்னோட இது கட்டாயம் 3 ஸ்டூடண்ட்டுக்கு வந்து மெடல், ஃப்ரேம் போட்ட சர்டிஃபிகேட் இத நான் குடுத்துருவேன். அண்ட் ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ணுவேன், மெடல், ஃப்ரேம் போட்ட சர்டிஃபிகேட், ட்ராஃபி இது 3மே வந்து ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு கிடைக்க போது. அண்ட் இன்னும் பெஸ்ட்டா பண்ணியிருக்க ஸ்டூடண்ட்டுக்கு வந்து மெடலு, ஃப்ரேம் போட்ட சர்டிஃபிகேட் ஒரு 3 ஸ்டூடண்ட்டுக்கு வந்து கிடைக்கும். 3லருந்து 5 ஸ்டூடண்ட்டுக்கு வந்து மெடலு, ஃப்ரேம் போட்ட சர்டிஃபிகேட் கிடைக்கும். அந்த நம்பர்ஸ் வந்து நீங்க ஒர்க் பண்றத பொறுத்து இருக்கு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொன்ன விஷயங்கள. இந்த மெடல் அண்ட் இந்த சர்டிஃபிகேட், ட்ராஃபிலாம் நீங்க வாங்கிட்டு, உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ, இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணும்போது, இந்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணுவீங்களா? அதாவது உங்களோட ஃபைலையும் சேர்த்து தான் நீங்க வந்து போஸ்ட் போடணும், ஷேர் பண்ணணும். அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன டிசைன்ஸ்லாம் நீங்க போடுவீங்க, அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரியும்போது, நெறைய பேர் வந்து உங்களுக்கு நெறைய வந்து மெஹந்தி ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பா குடுப்பாங்க.
ஸோ இது வந்து கான்ஃபிடென்ட்டா நீங்க நம்பலாம். ஏன்னா, நீங்க வந்து என்னென்ன பண்ணுவீங்க, என்ன ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சா தான், அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆர்டரே குடுப்பாங்க. நீங்க எதுவுமே தெரியாம எனக்கு ஆர்டர் வரணும் வரணும்னா கண்டிப்பா வராது. நீங்க எந்த அளவுக்கு டிசைன் போட்டு பெஸ்ட்டா வந்து உங்களோட ஒர்க்க நீங்க குடுத்து, அத வந்து நீங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கிறீங்களோ, அப்பதான் நெறைய பேர் பார்த்துட்டு, "ஓ! இந்த அளவுக்கு இவங்க ஒர்க் பண்ணுவாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்டர் குடுப்பாங்க. ஸோ அது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா, கண்டிப்பா நீங்க WhatsApp குரூப்ல ஜாயின் பண்ணி, நீங்க வந்து மெடல் எல்லாத்தையும் வின் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த அதிர்ஷ்டசாலி வந்து இந்த வீடியோஸ பார்க்குற நீங்க யாரா இருந்தாலும் இருக்கலாம். ஸோ சீக்கிரமா வந்து சீட்ட வந்து புக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல நான் சொல்ற ஒர்க் எல்லாத்தையும் நீங்க வந்து டெய்லி வந்து போஸ்ட் பண்ணிட்டு, உங்களோட கரெக்ஷன்ஸ நீங்க வந்து சரி பண்ணிட்டு, அடுத்தடுத்த ஒர்க் போகும்போது ஒரு 30 டேஸ் இந்த மாரி நடக்கும். அண்ட் ஃபைனல் டேல என்ன நடக்கும் அப்டின்னா, எக்ஸாம் டே தான் நடக்கும். உங்களுக்கு வந்து நான் வந்து கொஸ்டின் பேப்பர் நான் தான் குடுப்பேன். எக்ஸாம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இவ்ளோ நாளா நீங்க என்ன வந்து கத்துக்கிட்டீங்களோ, அத வந்து ஒரு ஃபுல் ஹேண்டா வந்து ஒர்க் பண்ணணும். அந்த கொஸ்டின் பேப்பர நான் தான் குடுப்பேன். கொஸ்டின் பேப்பர்னா ஒண்ணும் இல்ல. எந்த டிசைன் அப்படின்றத நான் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொருக்கும் தனித்தனி டிசைன்ஸ் வந்து நான் வந்து குடுப்பேன். அத வந்து நீங்க சூப்பரா போட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான மெடல், சர்டிஃபிகேட், ட்ராஃபி இது எல்லாமே உங்களோட வீட்டுக்கே வந்து நான் கொரியர் பண்ணிருவேன். ஸோ இதுதான் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு கிடைக்கிற நெறைய பெனிஃபிட்ஸ் இதுதான். அண்ட் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஃபீஸ் இருக்கு. அந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, கீழ தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் ஆஃபருமே இருக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடண்ட்டுக்கு. ஸோ நான் வந்து ரொம்பவே லிமிட்டட் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் வந்து எடுக்க போறேன். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கச்ச கச்சன்லாம் என்னோட குரூப்ல வந்து கண்டிப்பா நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா, நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கும் தனித்தனி அட்டென்ஷன் குடுக்கணும். கிளாஸ் அவங்க உண்மையாலுமே கத்துக்கணும்னு வர்றாங்க. ஸோ, அதனால அவங்கள வந்து நான் வந்து நல்லா ட்ரெயின் அப் பண்ணி ஒரு பெஸ்ட்டான மெஹந்தி ஆர்டிஸ்ட்டா வந்து மாத்தக்கூடிய கடமை வந்து என்கிட்ட இருக்கு. நான் நெறைய பேர சேர்த்தேன்னா, கண்டிப்பா அது வந்து பண்ண முடியாது. லிமிட்டட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எங்க வச்சு சொல்லி தராங்களோ நான் இல்ல, வேற என்ன கிளாஸ் நீங்க படிக்க போறீங்க அப்டின்னாலும், கம்மியான ஸ்டூடண்ட் எங்க எடுக்குறாங்களோ, அவங்க தான் வந்து சூப்பரா தனித்தனியா ஒருத்தர் ஒருத்தருக்கும் வந்து அட்டென்ஷன் குடுத்து, அவங்கவங்க டவுட்ஸ வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ, அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சீட்ஸ் வந்து நாளைக்கே வந்து புக் ஆனாலும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிருவேன். சீக்கிரம் உங்களோட சீட்ஸ வந்து புக் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ் தான் இருக்கும். 1 மந்த்துக்கான ஃபீஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? 1 மந்த்துக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு எவ்ளோ? அண்டு யூடியூப் பார்த்து நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் மட்டும் வேணும் அப்டின்னா, அதுக்கு எவ்ளோ? அப்டின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். கீழ தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி பிரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடண்ட்டுக்கு மட்டுமே வந்து நான் வந்து ஆஃபர் வந்து குடுத்துருக்கேன். அடுத்த பேட்ச்சுக்குலாம் கண்டிப்பா வந்து கிடையாது. ஸோ வாய்ப்பு கிடைக்கும்போதே வந்து பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்பு அப்படின்றது ஒரு முறை தான் வரும். ஸோ அந்த ஒரு டைம் வரும்போதே அத வந்து பயன்படுத்திக்கோங்க. அதுதான் வந்து புத்திசாலித்தனம். அண்ட் கண்டிப்பா வந்து வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணி படிச்சீங்கன்னா, சூப்பரா வந்து ட்ரெயின் அப் ஆகி போலாம். இல்ல மேம் எனக்கு வந்து மெஹந்தி தெரியும். எனக்கு சர்டிஃபிகேட் மட்டும் கிடைச்சா போதும் அப்டின்னா, நீங்க தாராளமா யூடியூப் பார்த்து பிராக்டிஸ் பண்ணி, உங்களுக்கான சர்டிஃபிகேட்ட நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த கிளாஸ்ல யார் ஜாயின் பண்ணணும் அப்டின்னா, யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். அதுக்காக எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலும், இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி சூப்பரா வந்து மெஹந்தி கத்துக்கலாம். ஏஜ் அப்டின்றது ஜஸ்ட் ஒரு நம்பர் அவ்ளோதான். கத்துக்கிறதுக்கு வயசே கிடையாது. ஸோ அத நல்லா நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு ஆல்ரெடி மெஹந்தி தெரிஞ்சிருக்கணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. நீங்க வந்து இப்ப தான் வந்து நான் மெஹந்தி கத்துக்க போறேன். எனக்கு மெஹந்தி கோன் கூட பிடிக்க தெரியாது. எனக்கு ஒரு லைன் கூட போட தெரியாது. அப்படின்னு சொல்ற யாரா இருந்தாலும், இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். பிகினர்ஸ் யாரா இருந்தாலும் இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணி பெஸ்ட்டான மெஹந்தி ஆர்டிஸ்ட்டா வர முடியும். ஸோ அந்த அளவுக்கு உங்கள நான் வந்து ட்ரெயின் அப் பண்ணுவேன். அண்ட்
எனக்கு வந்து மெஹந்தி போட தெரியும் மேம். ஆனா நீட்டா போட வரமாட்டேங்குது. எனக்கு அந்த அளவுக்கு வந்து டிசைன் வந்து பெர்ஃபெக்ட்டா வரமாட்டேங்குது. நான் என்ன தப்பு பண்றேன் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு நெனச்சீங்கனாலும், உங்களோட தப்ப ஈஸியா கரெக்ஷன் பண்றதுக்கும் உங்கள கரெக்ஷன் பண்ணி, உங்கள வந்து சூப்பரா ட்ரெயின் அப் பண்ணி, ஒரு பெஸ்ட்டான மெஹந்தி ஆர்டிஸ்ட்டா கொண்டு வர்றதுக்கும் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அப்படின்றவங்களும் இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணி பெஸ்ட்டான மெஹந்தி ஆர்டிஸ்ட்டா ஆகலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தா போதும். மெஹந்தி கத்துக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தா போதும். உங்கள வந்து ஒரு பெஸ்ட்டான மெஹந்தி ஆர்டிஸ்ட்டா நான் வந்து ட்ரெயின் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். இந்த கிளாஸ முடிச்சுட்டு போகும்போது, நீங்க ஃபர்ஸ்ட்டு போட்டதுக்கும், லாஸ்ட் டைம் போட்டதுக்கும் உங்களுக்கு நெறையவே டிஃபரன்ஸ் இருக்கும். அத நீங்களே வந்து உங்களோட கண்ணார நீங்க பார்ப்பீங்க. திரும்பவும் சொல்றேன், இந்த ஆஃபர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான். பிரைஸ் டீட்டெயில்ஸ்ல நான் சொல்றேன். அந்த பிரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் மெஹந்தி கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு, உங்களோட திறமைய யூடியூப் மூலமா, அதாவது என்னோட சேனல் மூலமா நீங்க வந்து இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு உங்களுக்கு அரிய வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்ப நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. யூடியூப் மூலமாவா? எப்படி மேம் அப்படின்னா, நீங்க ஒர்க் பண்ணி போஸ்ட் பண்ணுவீங்களா? ஸோ அத வந்து நான் ஒருத்தர் பேர மென்ஷன் பண்ணி நான் வந்து யூடியூப்ல வந்து சொல்லுவேன். ஃபைனலா நீங்க கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா உங்களோட ஃபைல வந்து நான் வந்து ஒருத்தரோட பேர மென்ஷன் பண்ணி, இவங்க இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. தாராளமா இவங்கள நம்பி நீங்க ஆர்டர் குடுக்கலாம். அப்படின்ற மாதிரி. ஸோ நெறைய ஆர்டர் வர்றதுக்காகவும் உங்களுக்கு நான் பேசுவேன். உங்களோட ஃபைல வச்சு இவங்க இந்த அளவுக்கு டிசைன் போடுறாங்க, இந்த அளவுக்கு சின்சியரா இருந்தாங்க. அப்படின்ற நெறைய விஷயங்கள் நான் வந்து யூடியூப்ல வந்து உங்கள பத்தி உங்களோட ஃபைல வச்சு நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது இந்த உலகமே உங்களோட வீடியோ பார்க்கும்ல. ஸோ அந்த வாய்ப்ப நீங்க வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். யூடியூப் பார்த்து கிளாஸ் கத்துக்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர்? வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்? அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ பிரைஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் ப்ளீஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் குடுக்குறேன். அங்க வந்து நீங்க பிரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். திரும்பவும் சொல்றேன், லிமிட்டட் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் வந்து நான் வந்து எடுக்க போறேன். சீட்ஸ் வந்து நாளைக்கே புக் ஆகிட்டாலும், நான் வந்து நாளைக்கே வந்து க்ளோஸ் பண்ணிருவேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்றத கமெண்ட்ல கெஸ் பண்ணுங்க. பட் நானே அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். கிளாஸ் டேட் எப்போ அப்படின்றத நான் சொல்ல மறந்துட்டேன். சொல்ல மறக்கல. லாஸ்ட்டா சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட்டே உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அத தான் நான் இப்ப சொல்லப் போறேன். கிளாஸ் டேட் எப்போ அப்படின்னா, பிப்ரவரி 3ஆம் தேதி தான் வந்து நான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். பிப்ரவரி 2ஓட கிளாஸ் ஜாயினிங் டேட் வந்து நான் க்ளோஸ் பண்ண போறேன். அதுக்குள்ள யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ, ஸோ சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கே சீட் வந்து ஃபுல் ஆயிட்டாலும், கண்டிப்பா வந்து நான் நாளைக்கே வந்து க்ளோஸ் பண்ணிருவேன். ஸோ அதனால சீக்கிரம் உங்களோட சீட்ஸ வந்து புக் பண்ணிக்கோங்க. நீங்களும் ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ் குடுத்து மெஹந்தி கத்துக்கிட்டு, உங்களோட ஃபேமிலிக்கு நெறைய இன்கம் ஏர்ன் பண்ணி குடுக்கறதுக்கு இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். சீக்கிரம் உங்களோட சீட்ஸ வந்து புக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கிளாஸ் எப்படி ஜாயின் பண்ணணும், என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதில நீங்க என்ன டைப் சூஸ் பண்றீங்களோ, ஸோ அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி உங்களோட ஒர்க்க நீங்க பெஸ்ட்டா பண்ண போறீங்க அவ்வளோதான். ஸோ இந்த வருஷம் 2025க்கான உங்களோட தொடக்கம் என்னோட சேனல்ல இருந்து இருக்கட்டும். அண்ட் 2026 முடிவுக்குள்ள உங்களோட ரேஞ்சே வேற மாதிரி மாறும். ஸோ அது 100% வந்து நான் சொல்லுவேன். ஸோ இந்த வருஷத்தோட தொடக்கத்துல நீங்க ஒரு புது விஷயம் கத்துக்கிட்டு, உங்களோட ஃபேமிலிக்காக நெறைய இன்கம் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நான் காட் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க் யூ ஆல். எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் மெஹந்தி கத்துக்கிட்டு, அவங்களோட ஃபேமிலிக்கு இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோஸ வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். சீக்கிரம் உங்களோட சீட்ஸ வந்து புக் பண்ணிக்கோங்க. நாளைக்கே வந்து சீட் வந்து ஃபுல் ஆனாலும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிருவேன். தேங்க் யூ ஆல்.